வணக்கம் நேயர்களே. வாரத்தின் முதல் நாள் நமது சந்தைகள் ஒரு உற்சாகத்துடன் மேலே கிட்டத்தட்ட 215 புள்ளிகள் அதிகரித்து 22,635 முடிவடைந்தது. இன்றைய தினம் PSU பேங்க்ஸ் ரொம்பவும் உற்சாகமாக இருந்தது என்று சொல்லலாம். ஸோ மேலும் மிட் கேப் பார்த்தோன்னா 0.42%, ஸ்மால் கேப் 0.22% அதிகரித்தது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் நம்மளுடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் அது இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12% ஏறி இருக்கு. ஸோ சிக்னிஃபிகண்ட் இன்க்ரீஸ் இந்த மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அது 12% ஏறியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரியதில்லை. 10லேருந்து 12% போது ₹11.20 அப்படி தான் இருக்கும். அதுமாரி இந்த தினம் அட்வான்ஸ் பார்த்தோன்னா 1076, டிக்ளைன்ஸ் 1037, 1076 அண்ட் 1037. ஸோ இண்டிகேட்டிங் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இன் த ப்ராடர் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கலாம். PSU பேங்க்ஸ், நிஃப்டி பேங்க், தென் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், எனர்ஜி டாப் கெய்னர்ஸ் டுடே. மறுபுறம் ரியாலிட்டி, IT அண்ட் ஆட்டோ ஆர் அமங் த டாப் லூசர்ஸ் சொல்லலாம். அதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்தது அந்த பங்குகள் எல்லாம். மேலும் இன்றைய தினம் பிரைவேட் பேங்கில் பார்த்தீங்கன்னா லைக் ICICI பேங்க், இந்துசின் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் மஹேந்திரா பேங்க் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். அதுபோல் NBFC சில பஜாஜ் ஃபினான்ஸ் அன்றைக்கி அடித்தாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட ₹100 ஏறி இருக்குது. அதுபோல் PSU சில ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த லார்ஜ் கேப் ஏறி இருக்குது. மிட் கேப்லேயும் நிறைய பேங்க்ஸ் ஏறி இருக்குது. அதுபோல் சிமெண்ட்டில் அல்ட்ராடெக் வெரி குட் ரிசல்ட்ஸ், ₹265 ஏறி இருக்குது இன்றைக்கி. தென் பவரில் NTPC, கிராசிம், தென் பாரத் பெட்ரோலியம் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். நிஃப்டி 50ல் விழுந்த பங்குகள்னு பார்த்தோம்னாக்க HL டெக்னாலஜிஸ், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், பஜாஜ் ஆட்டோ டாப் லூசர்ஸ் டுடே. மேலும் இன்றைய தினம் தங்கம் பார்த்தோன்னா ₹52 குறைந்து 71,448, வெள்ளி ₹39 அதிகரித்து 80,719, குரூட் ஆயில் ₹4 குறைந்து 6,915 விநியோகமாகிக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் வெளிவந்த ரிசல்ட்ஸில் ஜெர்மனி பார்த்தோன்னா HICP இயர் ஆன் இயர் 2.4% வைசஸ் 2.3. அதேமாதிரி அவங்களுடைய CPI பார்த்தோன்னா 2.2 வர்சஸ் 2.2. மேலும் ஜப்பானுடைய ஃபினான்ஷியல் அத்தாரிட்டிஸ்லாம் அவங்களுடைய ஸ்ட்ரெங்தன் த சப்போர்ட் எண்ணுக்காக நிறைய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்திருக்காங்க. திஸ் இஸ் குட் ஃபார் குளோபல் மார்க்கெட்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அதை வைத்து பார்க்கும் பொழுது சிமெண்ட் செக்டாரில் ஒரு மாடரேஷன் இதில் டிமாண்ட் ப்ரைஸஸில் இருக்கும். அதனால் ரொம்ப பெருசாக டவுன் சைடு எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். மேலும் இந்த தினம் பார்த்தோன்னா காலையில் 10 மணிக்கு மார்க்கெட் லோ 22,441.90 தொட்டது. அதன் பிறகு ஒரே ஏறுமுகமாகவே இருந்தது என்று சொல்லலாம். எவ்வரி லோ பை அண்ட் செல் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட 22,655.80 போயிட்டு 22,635 முடிவடைந்திருக்கிறது. அதுபோல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா HCL சாஃப்ட்வேரோட அவங்களோட கம்ப்ளீட் டாக்குமெண்டேஷனை எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆல் டாக்குமெண்ட்ஸ் இன் எலக்ட்ரானிக் மோட். ஸோ நோ ஃபிசிக்கல் டாக்குமெண்ட் அஸ் வெல் அஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் கன்சர்ன். அதனால் கூட ஏறி இருக்குன்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் ப்ரைவேட் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்தோம்னா அதில் வந்தக்கூடிய பேங்க் நிஃப்டியில் ஒரு நியூ ரெக்கார்டை வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்த பங்குகளில் பார்க்கும்பொழுது ICICI பேங்க், HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இந்துசின் பேங்க் அண்ட் இந்தியன் பேங்க். ஸோ இவை எல்லாமே ஒரு இம்ப்ரெசிவ் ரிசல்ட்ஸ்னால நல்லாவே போயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ மெயினாக இந்த ரீசன்ட் ரேலியில் பேங்கிங் ஸ்டாக்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலை. அதனால் இந்த குட் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்னால அது ஒரு ஃபர்தராக இந்த ரேலியை எடுத்து செல்லும் என்று எதிர்பார்க்கலாம். அதுபோல் மிட் சைஸு, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஸ்மால் இஸ் கோல்டு அப்படிம்பாங்கல்ல, அதேமாதிரி இந்த ஸ்மால் பேங்கில் பார்த்தீங்கன்னா லைக் IOB, ஸோ பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவுக்கு அப்புறம் இதை மாதிரியான பேங்க்லாம் மொமெண்டம் வந்திருக்கிறது. பெட்டர் ரிசல்ட்ஸ் காமிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக அவங்களுடைய NII நல்லா இருக்குது. ஒரு குவாலிட்டி ஆஃப் ஸ்ட்ரெங்தன் தேர் லோன் புக், இது அதனால் ஒரு நல்ல மொமெண்டம் வந்திருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ பிளாக் டீலில் பொறுத்தோன்னா HDFC பேங்க், தென் கண்டெய்னர் கார்பரேஷன்ஸ், தென் HFCL இது மூன்றுலேயும் பிளாக் டீல் நடந்துள்ளது. நிஃப்டி ஃபியூச்சரை பொறுத்தவரை இந்த தினம் வால்யூம் நியர் டு த ஆவரேஜ் லெவல், பேங்க் நிஃப்டி எபோவ் ஆவரேஜ் என்று சொல்லலாம். மேலும் நிஃப்டி பார்த்தோன்னா இன்றைய தினம் ஒரு குட் பவுன்ஸ் பேக் அப்படின்னே சொல்லலாம். அந்த 22,400 வழியில் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா,
கரெக்டாக அந்த 441லேருந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சது. ஸோ குட் மூவ். இந்த மூவனுடைய ஃபர்தர் ரேலி பார்த்தீங்கன்னாக்கா 22,715 to 22,905 வரையிலும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. இதை நாம் நேற்றையே சொல்லியிருக்கிறோம். அதுபோல் பேங்க் நிஃப்டியும் பார்த்தோம்னாக்கா 48,800 to 49,200 லெவல் ஆல்மோஸ்ட் அது கிட்டத்தட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். மேலும் அந்த டெய்லி சார்ட்டை பார்க்கும் பொழுது நிஃப்டி வந்து இந்த பவுன்ஸ் பேக் ஃப்ரம் த லோ அந்த 21,777 இருந்தது இல்லையா, அதுதான் வந்து ஒரு கோயின்சைட்ஸ் வித் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டிங்னு சொல்லுவோம். ஸோ அதனால் கனெக்டிங் த ஸ்விங் லோ ஆஃப் த லாஸ்ட் 2 months. ஸோ அதனால் நிஃப்டி வந்து அந்த ஃப்ரைடே கரெக்ஷன் ஆனது வந்து ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் கன்வின்சிங்லி த கிராசிங் த ரெக்கார்ட் ஹை 22,626 அதுவும் இன்னைக்கு வந்து தாண்டி இருக்கு. அதனால அடுத்த லெவல் ஆஃப் 22,715 அண்ட் 22,905 வரலையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. பட் சப்ஜெக்ட் டு நான் நேற்றைய தினம் கூறியது போல இந்த வாரம் ஃபுல்லாகவும் நிறைய ரிசல்ட்ஸ் இருக்கு, ப்ளஸ் ஜாம் பேக்டு இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் ஃபெட்லேருந்து எல்லாமே இருக்கு, மைக்ரோ டேட்டாவும் இருக்கு. ஸோ இதற்கு தகுந்தால் போல் மார்க்கெட் ரியாக்ட்னு சொல்லலாம். அதுபோல் இந்த வாரமும் ட்ரங்கேட்டட் வீக், புதன்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் ஹாலிடே. ஹாப்பி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஹாப்பி ட்ரேடிங்.